நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து திரைப்பட நடிகரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான ரவி மரியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், தமிழை காக்கும் திமுகவினர் திராவிட மாடல் என்பதே திராவிட மாதிரி என்று கூற தெரியாதா? திராவிட மாடல் என ஆங்கிலத்தில் கூறி வருகின்றனர். தமிழை காக்கும் இவர்கள் மாடல் என்பது மாதிரி என்பது கூட சொல்ல தெரியாதா? அவர்கள் தமிழை காப்பது போல நாடகம் நடிக்கிறார்கள் என பேசினார். ஏதோ இப்பதான் வந்திருக்காது, இப்பதான் பேச போறான்னு நினைக்காதீங்க. கடந்த 15 நாட்களாக எடப்பாடியாரின் அன்பு ஆணைக்கிணங்க தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து இரட்டலைக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டு வருகிறேன். கடந்த 15 நாட்களாக எடப்பாடியாரின் அன்பு ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இரட்டலைக்கு வாக்கு சேகரித்து வருகிறேன். நான் ஆக்சுவலா முந்தா நாளே திருச்சிக்கு வந்து கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை பகுதிகளில் அண்ணன் நம்முடைய மருத்துவர் விஜயபாஸ்கர் அண்ணனோடு சேர்ந்து நிறைய ஓட்டு சேகரிச்சு அந்த பகுதியெல்லாம் மிக எழுச்சியா இருக்கிறத பார்த்துட்டு எடப்பாடி எனக்கு ரிப்போர்ட்டே பண்ணிட்டேன். அண்ணன் கன்ஃபார்மா இந்த திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் கருப்பையாவை வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்னது பத்தாதுன்னு இன்னைக்கு குமுதம் வார இதெல்லாம் ஒரு கணிப்பு கணிச்சிருக்காங்க. அந்த நான் கணித்ததில்ல, குமுதம் மாற கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக உங்களுடைய வாசகர்களை நான் கழிக்கல. குமுதம் வார இதழ் நீ கழிச்சிருக்கு. திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் கருப்பையா தான் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்னு. குமுதம் வார இதழ் சாதாரண இதழ் கிடையாது. பல ஆண்டுகளாக நம்மெல்லாம் எங்க அப்பா வாசித்த இதழ், எங்க தாத்தா வாசித்த இதழ், இப்ப நான் வாசித்து என்னோட பையன் வாசித்து இதழ். அதுல கருத்து கணிப்புல கரூர்ல கருப்பையானதான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் சொல்லியாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு நான் ஏன் ஓட்டு கேட்க வந்திருக்கேன்? நீங்க ஓட்டு போறது அண்ணன் கருப்பையானது ஓட்டு போறது நியாயம் தானே உங்களுக்கு தெரியணும்ல. ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருச்சு, நியாயம் தான் தெரியும்ல. இங்க விடியா திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் கலந்து ஓடுனாங்க. காவிரி தண்ணியே ஓட மாட்டீங்க. பாலாரும் தேனாரும் ஓட வேணாங்க, நம்ம காவிரி தண்ணி மட்டும் விடுங்க, நாங்க பாலையும் தேனையும் வாங்கி சாப்பிடுங்க நீங்க சொல்ல போறீங்கன்னு அது ஏப்ரல் 10 சொல்ல போறீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது குமுதத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அண்ணன் கருப்பையா தான் இங்கதான் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டாங்க கருத்து கணிப்புல. சரி, நாட்டுக்கு வருவோம். இந்த திருச்சியில ஒருத்தர் நிற்கிறாரு, அறந்தாங்கியின் மண்ணின் மைந்த திரு திருநாவுக்கரசன் அவர்கள். அவர் எங்களுக்கெல்லாம் மூத்த அரசியல்வாதி. நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு அறந்தாங்கில் அசைக்க முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் தான் அண்ணன் திருநாவுக்கரசன். அவர் கடந்த முறை கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் நிற்கும் போது நீங்க மிகப்பெரிய வெற்றியை செஞ்சீங்க. அவரை பயங்கர வாக்கு வித்தியாசம். ஒரு நாள் கூட நன்றி சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு நான் எல்லா தொழிலும் சுற்றி பார்த்தேன். அவர் நன்றி சொல்ல கூட வரவில்லை. ஒரு மறுமலர்ச்சி படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து மம்முட்டியை பார்த்து தேவையான வருவாங்க, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் தயங்குகிறேன். நன்றி சொல்றதுக்கே வார்த்தை இல்லாம தயங்கி 5 வருஷம் வராமலே போயிட்டார் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள். இது தெரிஞ்சுட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயோ இந்த வருஷம் நிக்க வச்சோம்னா கண்டிப்பா தோற்றுவாரு காங்கிரஸ் சொல்லி அவருக்கு சீட்டு கொடுக்கலாம் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க திருநாவுக்கரசர் எதுவுமே தொகுதிக்கு செய்யல, போனா தோற்றுவாங்க, புதுவாக நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அவரும் தேவைப்படுறதில்லை. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு அவரை வெளியிட்டு புதுவாக நிப்பாட்டுவாங்க. அப்போ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க திருநாவுக்கரசர் நின்னா ஜெயிக்க மாட்டாங்க போது அவங்க எதுவுமே செய்யறதுதான் அர்த்தம். எதுவுமே செய்யறதுதான் அர்த்தம். அவங்க சொல்ற மறுபுறம் நீங்க யோசிச்சு பாருங்க. நன்றி சொல்லவே வராத ஒரு ஆள் படுத்துக்கிட்டே செஞ்ச ஒரு வாரத்துக்கு திருநாவுக்கரசர் அசைக்க முடியாம இந்த 5 ஆண்டு எம்பிங்கிற ஒரு போர்வையில டெல்லிக்கும் மெட்ராஸுக்கும் டெல்லிக்கும் திருச்சிக்கும் போய் பிளைட்ல போனதான் நிச்சயமா வழியே மக்களை பார்த்து எந்த திட்டங்களையும் அவர் கொண்டு வந்த சரித்திரமே கிடையாது. பல புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், பல நாடகங்களை இங்கிலீஷ் நாடகங்களை படிச்சுட்டு இருக்கேன். இந்த திருச்சி தொகுதி என்னெல்லாம் சொல்லார்களோ அதில் ஒரு குண்டு மணி கூட செய்யவில்லைங்கிறதுதான் இன்றைய நிலவரம். ஒன்னே கேட்கிறேன், இப்ப நம்ம ஏன் எடுக்கி ஓட்டு பண்ணோம்? ஏன் எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு பண்ணோம்? ஒரே ஒரு கேள்வி. உங்க வீட்டுக்கு போங்க, நான் போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டை போய் பாருங்க. அதிமுக அரசு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சித் அம்மா அவர்களோ இல்ல எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்கும். உண்டா இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? ஒரு பொருள் சொல்லுங்க.
மிக்சி அப்புறம் இருக்கு கிரைண்டர், ஃபேன், டிவி, லேப்டாப், காருக்கு தங்கம், சைக்கிள், பைக், ஸ்கூட்டி, லேப்டாப், அப்புறம் கறவை மாடுகள், ஆட்டுக்குட்டிகள், பசுமை வீடுகள், செருப்பு, ஷூ, ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கூல் பேக், சத்துணவு, மதிய உணவு, 16 சாதம் அடைஞ்ச கலவை சாதம், இப்படி எல்லா ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்கும். அம்மா பேர் ஞாபகமாவோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் ஞாபகமாவோ, புரட்சி தலைவர் எடப்பாடி. இப்ப திமுக ஆட்சி 3 வருஷம் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கா? ஒரு பொருள் திமுக அரசு ஒரு பொருள் உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லுங்க, நான் கேட்டு வரேன். அப்போ எதுவுமே கொடுக்காத திமுக அரசு என்ன சொல்லுகிறது? விடியல் ஆட்சி நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இங்கே திராவிட மாடல் ஆட்சியை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகின்றார். திராவிடம் என்பது திமுக தமிழை மட்டுமே ஆராய்ச்சி, தமிழை மட்டுமே பேசி, தமிழுக்காக வளர்ந்து நாடகம் போட்டு, தமிழை மட்டுமே வளர்ப்பு கிராமப்பட்டு ஒரு திராவிட மாடல் ஆட்சி ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அதுல திராவிட மாடல் ஆட்சியில மாடல் தமிழா இங்கிலீஷ்? இங்கிலீஷ் தானே. அப்ப திராவிட மாதிரி ஆட்சியா இருக்கணும். நீங்க கேட்கணும், என்ன சார் தமிழ் தமிழ்றீங்க, பொருளாதார அப்பான்றீங்க, கலைஞருக்கு பேனா வைக்கின்றீங்க, சினிமாவில் அவ்வளவு வசனம் எழுதிக்கான்றீங்க, தமிழர்கள் வாழ்வதை எங்காவதுன்றீங்க. என்னையா உங்களுக்கு ஆட்சியில என்ன திராவிட மாடல் ஆட்சி, மாடலுக்கு மாதிரின்னு தெரியாதான்னு சொல்லணும்ல. ஒரு படத்துல நான் கேட்பேன்ல, என்ன பம்மு பம்பர் பம் கப்பம் அப்படிங்கிறது, பம் 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 பம்னு கற்பம், உங்களுக்கு பம்மு வராதுன்னு கேட்பாரு. அது மாதிரி உங்களுக்கு மாதிரி வராது நீங்க கேட்கணும்ல. மாடலுக்கு மாதிரி தமிழ் வார்த்தையே தெரியாம நாங்க திராவிட மாடல் சொல்றாங்களே, இவங்க எப்படி தமிழை காப்பாற்றுவாங்க? தமிழை காப்பாற்றுறோம், தமிழை காப்பாற்றுறோம், தமிழை புட்டை தான் காப்பாற்றுறாங்க, தமிழர்களை காப்பாற்றுற எந்த விஷயத்தையும் எடுத்துக்கல. உண்மையா உண்மையா விடியாச்சி 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 சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இங்க எத்தனை பெண்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க மாசம் ஊழிய தொகை? சும்மா கை தூங்குமா, தப்பு இல்ல, நான் போய் சொல்லக்கூடாது. எத்தனை பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குது? ஒரு நாள் கூட இல்லையா? ஒரு 4 ரூபாய் வாங்கிட்டீங்க. நான் சென்ற இடங்கள்ல 100 பெண்கள் இருந்தாங்க, 10 பெண்கள் தூக்குறாங்க கையை, 90 பெண்கள் தூக்குறதே கிடையாது. அப்போ இங்கெல்லாம் யாருக்குமே கிடைக்கிறீங்களா? ஆனா என்ன சொல்றாரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், நாங்கள் 1 கோடி பெண்களுக்கு மேலாக மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருந்தார். உண்மையா? சரி, நீங்க வாங்கல, வாங்கின அக்காங்களுக்கு திரும்ப கருதுமா? சில அக்காங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு சில மச்சாங்கிட்ட 1200 ரூபாய் புரியுறான். தெரியுமா? தெரியுமா? தெரியாது. எப்படி? அதான் சில அக்காங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு சில மச்சங்கிட்ட 1200 ரூபாய் புரியுறாங்க. தண்ணி தண்ணி டாஸ்மாக் குவார்டருக்கு 40 ரூபாய் ஏறி போச்சுன்னு போறதுக்குலாம் ஒரே புலம்பல். அப்ப குவார்டருக்கு 40 ரூபாய் ஏறி போச்சுன்னா மாசம் 30 நாள் முன்னாடி 12 ரூபாய், அப்ப 1200 ரூபாய். அக்காங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மச்சாங்கிட்ட 1000 ரூபாய் கொடுங்கன்னா கொடுத்த 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டியா? கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கிறதா திமுகவுடைய மிகப்பெரிய சதி. வேலை புரிஞ்சுக்கீங்க. திமுக அதை பண்ற 100 ரூபாய் 150 நாள் வேலை திட்டம் கொடுப்பாங்களே, எத்தனை கொடுத்துருக்காங்க? அப்போ சொல்லுங்க, ரேஷன் அரிசி எடப்பாடி அரசு எத்தனை கிலோ போட்டாங்க? சொல்லுங்க, நீங்க வாங்கிருக்கீங்கல்ல, வாங்கிருக்கீங்கல்ல, எத்தனை கிலோ போட்டாங்க? 35 கிலோ போட்டாங்க. இப்ப எவ்வளவு வாங்குறீங்க? 15 கிலோ, சில இடத்துல 20 கிலோ கொடுக்குறாங்க. 35 கிலோ கொடுத்த எடப்பாடி அரசு எங்க? 20 கிலோ அரசு கொடுக்குற திமுக அரசு எங்க? உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு எடப்பாடி. உண்மை உங்களுக்கு மு க ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தாரு? எவ்வளவு கொடுத்தாரு? 1000 ரூபாய் கொடுத்தாரு. 1000 பெருசா 2000 பெருசா? அப்ப 2000 ரூபாய் கொடுத்த எடப்பாடி பெருசா, வெறும் 1000 ரூபாய் கொடுத்த மு க ஸ்டாலின் பெருசா? அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு போடணும். ஓகே, நாங்கள் ஸ்டாலின் தான் வராரு, விடிய தர வரும் பாட்டு தெரியுமா? விடிய என்ன விடிய என்பது எல்லா ஊர்லயும் சூரியன் உதிச்சா, எல்லா ஊர்லயும் சூரியன் உதிச்சா விடியல் வரும். ஆனால் அவர் சொன்ன விடிய என்பது மக்களின் சுபிச்சம், மக்களுடைய வாழ்க்கையை வளம் பெற வைக்கிற விஷயம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை வளம் பெறணும்னா என்ன பண்ணணும்? வேட்பாளர் ஓட்டு போடணும். சிறுபான்மையில் நிறைய பேர் இருக்கீங்க, முஸ்லீம் சகோதரி சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர் இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க பாதுகாக்கிறோம் சொன்னாங்களே, இந்த 3 வருடத்துல ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு பண்ணிருக்காங்களா? ஏதாவது ஒரு திட்டம் சிறுபான்மைக்கு இந்த அரசு பண்ணிருக்கா? ஆனால் நாங்க சிறுபான்மையின் காவல் சொல்லுவாங்க. சிறுபான்மை காவல் யாரு? நம்மளுடைய அம்மா அவர்கள் தான்.
புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் தான். அதனால இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வர 19 காலையில எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ஆணு பெண்ணும் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு கடவுள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுள் அல்லாவோ இயேசுவோ கிருஷ்ணரோ பரமசிவமோ பிள்ளையாரோ ஏதோ ஒரு சாமி ஏரி கருமாரியம்மனோ சமயபுரம் மாரியம்மனோ ஏதோ ஒரு சாமி வேண்டிக்கிட்டு கடவுளே இந்த திமுக அரசு அகற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நான் போய் பூத்துல ஓட்டு போட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த திமுக காரங்க இந்த தொல்லை வரக்கூடாது. அப்படி நேரா போங்க, போயிட்டு பூத்துக்கு போனா அங்க ஒரு ஓட்டு மிஷின் இருக்கும். அந்த ஓட்டு மிஷின்ல என்ன இருக்கும்? 2வது நம்பர் இருக்கும். 2வது நம்பர் ஒண்ணுதான், ரெட்டலையும் ஒண்ணுதான். சரியா? ரெட்டலை சின்ன எது கிடைச்சிருமா? நமக்கு ரெட்டலை சின்ன கடவுளா பத்தி ஏன் கொடுத்தா தெரியுமா? தெரியுமா? புறத்துக்கள் என்கார் அவர்கள் தான் சாப்பிடும் போது ஒரு இலையில் சாப்பிடும் போது யாராவது பக்கத்தில் நின்றாங்க, யார் இருந்தாலும் சரி சாப்பிடுறியாப்பா அப்படின்னு உட்கார வச்சு இன்னொரு இலையை போட்டு சாப்பிட வைப்பார். ஒரு இலை அவருக்கு, இன்னொரு இலை யார் வந்து நிக்கிறான் அவங்களுக்கு. ஒரு இலை எப்பொழுதுமே யாராவது வருவார்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ரெட்டை சின்ன கடவுளால் பார்த்து கொடுக்கப்பட்டது. அந்த புரட்சி தமிழரின் எடப்பாடியின் சின்னம் என்ன? ரெட்டலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னம் என்ன? புரட்சி அம்மாவின் சின்னம் என்ன? அதுல ஓங்கி அடிச்சா அவனுக்கு தெரியுமா? 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 என்ன பண்ணது? ஓங்கி அடிச்சா உங்களுக்கு தெரியுமாடா? சிங்கம். சிங்கம் படத்துல சூர்யா பேசுவாரு. அது என்னடி? அது வன்முறை அடி, சினிமா அடி. நம்ம புரட்சி தமிழ எடப்பாடி என்னது? ஒட்டை வெள்ளால் ஓங்கி அடிப்பானு யார்? சீனிவாசனே. இப்ராஹிம் சாப்பிடுறியா அண்ணனையா? வலிக்கிறது வேற வலிக்குதா? வலிக்காத அடி எதுக்கு புரட்சி தமிழ் எடப்பாடி அடிக்க சொன்னாரு? இது ஆறடி. அது என்னது? ஜனநாயக அடி. ஒட்டை விரலாம் ஜனநாயக அடி அடிச்சு என்ன பண்ண போறோம்? ஜனநாயகத்தை மீட்க போறோம். உங்களை வஞ்சித்த அரசு, உங்களுக்கு அம்மாவின் நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அரசு, என்ன உங்களுக்கு அழைச்சிகளை நிகழ்ச்சிகளை வாக்குறுதி நிறைவேற்ற அரசுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு ஆணி அடிக்க போறோம். அந்த ஆணிதான் என்னது? ஜனநாயக அடி. இது என்னது? என்ன விரல்? ஏன் விரலா? இது என்ன விரல்? இது என்ன விரல்? மோதிர விரல். இது என்ன விரல்? சுண்டு விரல். இது என்ன விரல்? அக்க விரல். இது என்ன விரல்? ஆள்காட்டி விரல். இது இந்த விரல் இதுக்கு பறக்க வருது தெரியுமா? இந்த திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் யார் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுகிற விஷயத்தை உங்கள் கைகளுக்கு, ஆளை காட்டுகின்ற கைகளுக்கு கொடுக்கப்பட்ட விரல், ஆளை காட்ட விரல். இந்த விரல்ல மை வச்சு என்ன பண்ண ஆளை காட்ட போறீங்க. அந்த ஆளை யாரு? உங்களுடைய அன்பு சகோதரர் கருப்பையா அவர்கள். அவருக்கு ஒதுக்கப்பட்ட என்னென்ன? 2 சின்னம் ரெட்டலை. அதுல ஓங்கி ஒற்றை ஓங்கி உருளாடி டெல்லி வரைக்கும் கேட்கும். அங்க உங்களின் குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, விவசாயத்திற்கு தேவையான விஷயங்கள், இந்த தொழில் செய்வதற்கான விஷயங்கள், மாணவர்களுக்கான விஷயங்கள், ரோடு, சாலை, மின்கசிவு, எல்லா விதமான விஷயங்களை கருப்பையான குரலா எழுப்புவார். திருநாவுக்கரசு என்ன தூங்க மாட்டார், எப்பொழுதும் விழித்தே இருப்பார் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொண்டு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ரெட்டலை. நல்லா நான் உங்களை சந்தோஷப்படுத்திருக்கேன், உங்களை சிரிக்க வச்சிருக்கேன். எல்லாரும் சிரிப்பு வருதா? அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி தொக்கோடு போச்சு. என் பொண்டாடி கலனதையா மதியம் வந்து உசுப்பினா. உன் பொண்டாடி உனக்கு செருப்பா இருக்கிறதெல்லாம் கேட்கல. மாமா 500 கோடி கொடுத்தாலும் எங்க வச்சிருக்க சொல்லு. இந்த காமெடி பண்ண சிரிப்பு வருது இல்ல? இது மாதிரி எத்தனை காமெடி பண்ணிருக்கேன், எவ்வளவு தான் சிரிக்க வச்சிருக்கேன். ஒருவன் சிரிக்க வைப்பது என்பது புண்ணிய செயல். ஒரு டாக்டருக்கு சமம். சிரித்தால் நோய் போகும், பிரஷர் அடங்கும், சுகர் போகும். அந்த வேலை நான் செஞ்சிருக்கேன். உங்களை எவ்வளவு சிரிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு நாள் சிரிக்க வைக்கணும். ஒரே ஒரு நாள். என்னைக்கு சிரிக்க வைக்கணும்? ஏப்ரல் 19ஆம் தேதி யாரும் சிரிக்க வைக்கணும்? கரெக்டான சிரிக்க வைக்கணும். ஜூன் 4ஆம் தேதி ஓட்டுன்றாங்க. அன்னைக்கு வீட்டுல உட்காந்து பார்த்தேன். இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியில மொத்தம் இருக்க 543 மக்கள் தொகுதியில திருச்சி பாராளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் கருப்பையா வென்றார் செய்தியை நான் பார்த்துட்டு சந்தோஷம். செய்வீங்களா? அத்துணை அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.